முருகன் பிறந்த கதை பார்க்கலாமா? இங்கே சூரபத்மன் சொல்லி ஒரு அரக்கன் மக்களையும் தேவர்களையும் ரொம்பவே துன்புறுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போய் தன்னோட பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அதனால் கோவப்பட்ட நம்ம சிவபெருமான் அவரோட நெற்றிக்கண்ணான 3வது கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை உருவெடுத்து அனுப்புகிறாங்க. அந்த 6 தீப்பொறிகள் அக்னி தேவர் அந்த 6 தீப்பொறிகளையும் சரவண பொய்கை ஆற்றுல கலக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 6 தீப்பொறிகளும் அழகான 6 ஆண் குழந்தைகளாக உருவெடுக்கிறாங்க. அந்த அழகான 6 ஆண் குழந்தைகளும் கார்த்திகை பெண்களிடம்தான் வளர்க்கப்படுறாங்க. அவங்க தான் வளர்க்குறாங்க. அந்த 6 ஆண் குழந்தைகளும் ஒரே உருவமாக உருவெடுத்து பிறந்து வந்தவர் தான் நம்ம முருகன். அந்த 6 குழந்தைகளும் ஒரே குழந்தையாக அள்ளி அணைத்து கொள்கிறாள் நம்ம பார்வதி அம்மா. பார்வதி அம்மாக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கொடுத்த வேலால் அந்த வேலை வச்சு சூரபத்மனை முருகர் அழிக்கிறாரு. ஆனால் அந்த முருகர் சூரபத்மனை சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தான் கூடையே தான் வச்சுக்கிறாரு. அவ்வளோ கருணை உள்ளம் கொண்டவர் தான் நம்ம முருகர்.